இங்க நம்ம ஹீரோ ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரும்போது அங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் அலோகேட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இவன் நான் எந்த லோனும் அப்ளை பண்ணலையே, உங்க பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்டும் கிடையாதுன்னு சொல்றான். அவரோ இதுக்கு அக்கௌண்ட்லாம் தேவையில்லை, நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, பைக் எல்லாம் வச்சிருக்கீங்க, அது போதும்னு சொல்றாரு. ஹீரோவோ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் வேணாம்னு சொன்னதால வந்தவன் அவனோட சீனியரை பார்க்க அவர் இவனை பார்த்து துப்பிடுறாரு. இந்த சீனியர் நேரா அவரோட பாஸ போய் பார்க்க அவர் டார்கெட்டை முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. சீனியரும் 7 பேரை மாத்திட்டேன், ஒருத்தனை மாத்த முடியலன்னு சொல்றான். அப்ப பாஸும் சீனியரை பார்த்து துப்பிடுறாரு. அப்பதான் தெரியுது இவங்க 2 பேரும் சாத்தானுங்க, இவங்களுக்கு வாழெல்லாம் இருக்கு, நல்லவன் இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு இவங்க தான் எல்லாரையுமே கெட்டவனா மாத்திட்டு இருக்காங்க. பாஸ் அவங்கிட்ட வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி அவனை மாத்துன்னு சொல்றாரு. சீனியரும் ஒரு பொண்ணு அனுப்பி லிஃப்ட் கேட்க வைக்கிறாரு. ஹீரோவும் லிஃப்ட் கொடுக்க அவளும் இவங்கிட்ட க்ளோஸா பேசி ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டா தங்க இடம் இல்ல, உங்க கூட தங்கலாமான்னு கேக்குறா. இவனும் நேரம் அவளை கூட்டிட்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டத சீனியர் பாஸ் கிட்ட சொல்லி புலம்புறான். அப்புறம் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை சோம்பேறியாக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்காக ஆள் இல்லாத ரோட்ல பணப்பைய வைக்க இவன் அதை எடுத்து போலீஸ்ட கொடுத்துறான். திரும்பவும் இவன் வீட்டுக்கு முன்னாடி பணப்பெட்டியை வச்சா அதையும் எடுத்துட்டு போய் போலீஸ்டையே கொடுத்துறான். இதை கேட்டதும் அவனை கோவப்படுத்தி கெட்டவனா மாத்துன்னு பாஸ் ஐடியா கொடுக்குறாரு. சீனியரும் அவன் போற இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலமா திட்டலாம் வைக்கிறாங்க. பட் அதுக்கும் அவன் கோவப்படாம இருந்துடுறான். சீனியரோ டார்கெட்டை முடிக்க முடியாது, நான் ரிசைன் பண்ண போறேன்னு சொல்ல பாஸே ஒரு ஐடியா பண்றாரு. அவன் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போது அவன் காலு கீழே ஒரு செயின் கிடக்கு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த பொண்ணு இது உங்க செயினான்னு கேட்க இவனும் அதை பார்த்துட்டு என்னோடது இல்லன்னு சொல்லிடுறான். அப்புறம் யாராவது செயினை தேடி வருவாங்கன்னு ரொம்ப நேரமா 2 பேரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பட் யாருமே வரல. அப்ப டைம் ஆகிட்டே இருந்ததால 2 பேருமே ஒரே நேரம் போலீஸ்ட போய் கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட செயினை கொடுத்துட்டு நீங்க போலீஸ்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல அவளும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுறா. இவன் அவளை ரசிச்சுக்கிட்டே பார்க்க அப்ப அவனுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி எப்ப ஆபீஸ்க்கு வருவான்னு கேக்குறான். ஹீரோவோ நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போறான். இதை பார்த்த பாசும் சீனியரும் லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இனி அவனாவே கெட்டவனா மாறிடுவான், டார்கெட்டை முடிச்சிட்டோம்னு கெத்தா சொல்றாங்க.